பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. திருநாமம் மைப்படும்படி பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையில இந்த மாதம் 28ஆம் தேதியில தேவ சமூகத்தில் வந்த உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளை தருவராக. ஏவிஎல் டிகேஎம்எஸ்ஐ பார்க்கிற ஒவ்வொரு உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு நண்பர்களும் உறவுகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாற்றி ரட்சிக்கப்படாத உங்க குடும்பத்திலே ரட்சிப்பை தேவன் ஊற்றி உங்க குடும்பங்களிலே ஆண்டவருடைய கிருபையினால் குடும்ப ஜெபங்களை ஏறெடுக்க தேவன் உதவி செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2 வாசிக்க கேட்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எத்தனை பேர் அல்லேலூயா. ஆண்டுடைய மகாபெரிய கிருபையினால் தேவனுடைய மகாபெரிய இரக்கத்தினால ஆண்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கணும். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆண்டுடைய ஆசீர்வாதம் விளையேற பெற்றது. எத்தனை விதமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான பணம் நீ வைத்திருந்தாலும், பொன்பொருள் சொத்து சுகம் வைத்திருந்தாலும், ஆண்டவருடைய உலக ரட்சகருடைய முதல் ஒரே கடவுளாகிய பெருமான் இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா உன் வாழ்க்கை நரகம் தானே, சொர்க்கம் கிடையாது. உலக ரட்சகருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா என்ன கிடைக்குது? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வாதம் கொடுத்தாதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் நிலைத்திருக்கும், சந்தோஷம் நிலைத்திருக்கும். தேவனுடைய கிருபை வாசிக்கலாம். தேவ சமூகத்துல காத்திருந்த போது ஒரு கொடுத்த வார்த்தை 1 நாளாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1 நாளாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கரங்களை கட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல அன்பான தேவ பிள்ளைகளை உடன்படிக்கை பெட்டி தாவீது நகரத்துல கொண்டு வந்து தாவீது நகரமாகிய அந்த இடத்துல அவர் வாசம் செய்யும்படியாய் ஆலயத்தில் வைக்கணும். ஆனா உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருகிற வேளையில ஒரு புது ரதத்துல ஆண்டுடைய உடன்படிக்கை பெட்டி தங்கத்தால் செய்தப்பட்ட பெட்டிய, ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டிய புது ரதத்துல கொண்டு வரும்போது மாடுகளை கட்டி அதுல கொண்டு வந்து ஆடல் பாடல் எக்கால சத்தம் வீண சுரமண்டலம் கைத்தாளம் எக்காலம் நாதஸ்வரம் 10 நரம்பு வீணையினால பலி செலுத்தி அந்த வீதி எல்லாம் ஆடுகள் ரத்தமா வெள்ளமா பெருக்கெடுக்கிறது. ஒரு பக்கம் பூரிக்கைகள் ஊதப்படும், ஒரு பக்கம் ஆடல், ஒரு பக்கம் பாடல், ஒரு பக்கம் பலி செலுத்தப்படுது. போதனபடி பாலபடி கத்தோடைய கருமனால போத்திர பலிகளை ஏறெடுத்து அது கோலாகலமாக கொண்டாடி கொண்டு வருகிறாங்க. அந்த தருணத்திலே அந்த ரோடுல ஒரு பள்ளத்துல அந்த மாட்டு வண்டி அப்படி அரண்டு உருண்டதுனால் உடன்படிக்கப்பட்டு சாய்கிறது போல ஊசாடுற ஒரு மனுஷன் போய் பிடிக்க போனா ஆண்டவர் அடிச்சார், செல்பிட்ட. அங்க பயம் ஏற்பட்டுச்சு. தாவீது பயந்துட்டார். ஐயோ, எனக்கு பிள்ளைங்க அதிகம், கீழ்படாத பிள்ளைங்க எத்தனை இருக்குது, அது சொல்ற பேச்சு கேட்காது. ஒருவேளை துணிகரமா போய் பெட்டியை தொட்டு பிள்ளை செத்து போறான், என்ன செய்யுதுன்னு சொல்லி பயந்து போய் ஊழியக்காரனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டில அந்த பெட்டி வைக்க கட்டளையிடுறாரு. அப்போ உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில எத்தனை மாசம் இருந்ததா?
3 மாத காலம் 90 நாள் உடன்படிக்கப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள உடன்படிக்கப்பட்டு போன நாளிலிருந்து அந்த வீடு ஆசீர்வாதம், செழிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம். உடன்படிக்கப்பட்டு இன்னைக்கு நமக்கு எது தெரியுமா? இந்த பரிசுத்தம் உள்ள வேதாகமம். கரங்களை தட்டி கத்த நாமத்தை பயன்படுத்தலாம். இந்த உடன்படிக்கையான வேதாகமம் என்னைக்கு உன் வீட்டுக்குள்ள வந்ததோ அன்னிலிருந்து உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக மாறி போனது. இன்னைக்கு இந்த வேதாகமம் நீ தொட்டு நீ வாசிக்க ஆரம்பித்தியோ அன்னிலிருந்து உன் சரீரத்தில் சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், ஆரோக்கியம் கொடுத்தார். கண்ணீர் விடுத்து இந்த நெஞ்சோடு வேதாகமம் அந்த உடன்படிக்கப்பட்டு நீ அள்ளி அணைத்து உறங்கும் போது உன் அருகாமையில் எந்த சத்துருவும் கெட்ட வருங்காலத்தை தேவன் காத்துக் கொண்டார். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த உடன்படிக்கை பெட்டியை நீ எப்படி பார்க்கறியோ அப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த உடன்படிக்கை பெட்டி இன்னைக்கு அநேகர் கையில இல்ல, அநேகர் கையில செல்போன் வந்துடுச்சு. இந்த உடன்படிக்கையான வேதாகமம் இன்னைக்கு அநேக வீட்டுக்குள்ள ஒற்றப்படிந்து கிடக்கிறது. இன்னைக்கு அநேக வீட்டுக்குள்ள இந்த உடன்படிக்கை பெட்டி வேதாகமம் எப்படி இருக்குதுன்னா அது கேட்பாரிட்டு கிடக்கிறது, அது திறக்கப்படாமல் இருக்கிறது, அது பூட்டப்பட்டதாக இருக்கிறது, துருபிடித்ததாக இருக்கிறது, கிழிந்ததாக இருக்கிறது, ஒற்றப்பிடித்ததாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி உன் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உன் வீடு இருக்கும், அப்படிதான் உன் இருதயம் இருக்கும், அப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கும். கர்த்தருடைய கிருபை. கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் ஓபேத்ஏதோம் வீட்டுல இந்த உடன்படிக்கை பெட்டி நீ எப்படி பார்க்கணும்னா பயபக்தியோட பார்க்கலாம். இது என்னது? விலையேற பெற்ற வேதாகமம். ஒரு சில வீட்டுல பாக்குறேன், குறை சொல்லல, நடந்த சம்பவம் பாக்குறேன் நான். சில சின்ன பசங்க பைபிள் மேல ஏறி விளையாடி ஓடும். அழிஞ்சு போற தங்கத்தை பீரோக்குள்ள வச்சு பூட்டி இருப்பாங்க. இது எங்க? மாடத்துல கிடக்கு வேதாகமம் இல்லை. அப்படி கந்தனம் குந்தனமா வச்சிருப்பாங்க. அது உனக்குத்தான் சாபம். நீ அலங்கரிக்கப்பட்ட புத்தாட போட்டுக்கொண்டு வேதத்தை பார்த்தா கிழிஞ்சு ஒட்ட வச்சு வந்து நிற்ற, அது அநாகரிகம். உடன்படிக்கப்பட்டு ஓபேத்ஏதோம் வீட்டிலே 3 மாத காலம் இருக்கும்போது ஆழகால பூஜைகள் 3 வேளையிலும் உடன்படிக்கப்பட்டு பரிசுத்தத்தோடு தொழுது கொண்டார். தூப வர்க்கங்களை இழைத்தார். அந்த உடன்படிக்கப்பட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னா வாசனை திரவணங்கள் அந்த வீடு முழுவதும் பக்தி. உன் வீடு எப்படி இருக்கு? உடன்படிக்கை பெட்டி வேதாகமம் பரிசுத்தம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைய, உன் வீடு எப்படி இருக்கு? நீ ஜெபிக்கிற ஜெபாரம் எப்படி இருக்கு? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஓபேத்ஏதோம் வீட்டில உடன்படிக்கை பெட்டி இருந்த இடத்துல பூஜை செய்திருப்பார். அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குது, பலி செலுத்தி இருப்பாரு, பான பலி செலுத்திருப்பாரு. சாப்பிட்ட உடனே சாப்பாடு செய்யறாங்கன்னா அப்ப சொல்றாங்க அப்படின்னா முதல்ல எட்டுவோ உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால படைச்சிருப்பாரு. நம்ம எப்படி? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, படைக்க வேண்டியதெல்லாம், சுமக்க வேண்டியதெல்லாம், நடக்க வேண்டியதெல்லாம் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையாக சிலுவையிலே சகலத்தையும் செய்து முடித்தார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எல்லாவற்றையும் கர்த்தருடைய கிருபையினாலே சிலுவையில் செய்து முடித்து அன்பு என்னும் ஆசீர்வாதமான பெட்டகத்தை தேவன் நமக்கு கட்டளையாக கொடுத்து கடந்து வந்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உடன்படிக்கப்பட்டு ஓபேத்ஏதோம் வீட்டில் இருந்தபோது 3 மாசத்துக்குள்ள கோடீஸ்வரனை கர்த்தர் மாத்திட்டார். அப்போ உன்னை கூட கடவுள் ஆசீர்வதிக்கணும்னா நீ என்ன செய்யணும்? வேதத்தை நீ தெய்வமா பயபக்தியோடு பார்க்கணும். அனுதினம் வேதாகமத்தின் உன் கண்ணு வேதாகமத்துல விழிக்கணும். உன் கண்ணு தேவனை இந்த பைபிள்ல தான் விழிக்க வைக்கணும். எடுத்த உடனே படிக்கணும். வேத வசனத்துல கடவுளுடைய கிருபைனால காலையில இருந்து நீ பார்க்கணும். கர்த்தருடைய கிருபை அநேகர் வீட்டுல நடக்கிறது என்னன்னா, காலையில எழுந்த உடனே பக்கத்துல தடவும் செல்லு, முதல்ல செல்லு எடுப்போம். முதல்ல என்ன பாப்பா? முதல்ல செல்லு எடுப்போம். தூங்கி ஏந்த உடனே, அதாவது நீ தூங்குறது 3 மணி நைட்டு, அடுத்த தடவு பாப்பா செல்லு. பைபிளை பார்க்க மாட்டா. ஆனா உன் வாழ்க்கை குப்பை வாழ்க்கையா தான் இருக்கு. உன் சரீரத்துல பலவீனம் வரும். உன் குடும்பத்துல ஆசீர்வாதம் குறைபட்டு கிடக்கும். ஏன்?
உடன்படிக்கை பெட்டிய நீ கனம் பண்றது இல்ல. உடன்படிக்கை பெட்டி கொடுக்க வேண்டிய வேதாகமத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை நீ கொடுக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல. எப்பொழுதும் இந்த உடன்படிக்கை பெட்டியாகிய வேத புத்தகம் உன் நெஞ்சோடு உன் குடும்பத்துல சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு அதை திறக்கணும், அதை படிக்கணும், அதன்படி வாழணும். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் கண்கள்ல, கர்த்தருடைய கிருபை கிடைக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிங்க. அதே 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை 1 நாளாகமம் 17:5 வாசிங்க. நான் இஸ்ரவேலை வாசம் நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே, நான் ஒரு ஆலயத்துல வாசம் பண்ணாம ஒரு கூடாரத்திலிருந்து கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன். ஆமா, ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையால சங்கீதக்காரர் தாவீது அரண்மனையில உப்பரிக்கையில உலாவுறாரு. யாராவது ஆடு மேய்த்திருந்தவர் செய்தியை பார்க்கிறவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு உறவுகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை கேளுங்க. நீ ஏதோ கிறிஸ்துவ பாஸ்டர், ஊழியக்காரர், பிஷப், டாக்டர், லொட்டு லொசுன்னு சொல்லி இருக்கிற வேதத்தை நல்லா கேளு. தரிசனம் வருது, உணர்வடைகிறாரு. யாரு? சங்கீதக்காரத்தை பெரிய கோடீஸ்வரனா மாறிட்டாரு. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிற உப்பரிக்கிற பெரிய அரண்மனையில உலாவுறாரு. யாரு? ஆடு மேய்த்திருந்த ஆடு மேய்க்கிற மனுஷன் கையில கோலை வச்சுக்கின்னு ஆடு மேய்ச்சின்னு இருந்தாரு. இப்போ அவர் கையில எப்பவுமே வேதமாகி உடன்படிக்கை பெட்டி எப்போதும் கையில இருக்கு. பாக்குறாரு, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு திருச்சியில மத்தியில ஒரு புடவைங்க சுத்தப்பட்டு அது கீழே ஒரு சின்ன ஒரு கூடாரத்துல ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கு. அவருக்குள்ள ஒரு தாகம். ஆடுகளின் பின்னால போன நான், ஏழ்மையிலும் வியாதியிலும் கிடந்த நான், ஒருவரும் கனம் பண்ணாத இருந்த என்ன அநேகர் கனம் பண்ணும்படி பட்டம் கொடுத்து, பதவி கொடுத்து, ஆஸ்தி கொடுத்து, அந்தஸ்து கொடுத்து என்ன வாழ வைக்கிற தெய்வம் அவர் ஆலயம் எப்படி இருக்குதா? நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட போறேன். அவர் உள்ளத்துல பாருங்க, காசு பணம் இருந்தா கோயிலை கட்டி புண்ணியத்தை தேடணுங்க. காசு பணம் இருந்தா கடவுளுடைய கிருபையில ஊழியத்துக்கு கொடுத்து ஊழியத்தை தாங்கணும், ஊழியத்தை பெருக்கணும், ஆத்தும் ஆதாயம் செய்யணும், சபைக்கு குறைவைகளை எல்லாம் நிறைவாக்கணும். ஆனா கடவுளுடைய கிருபையில அன்னைக்கு இருந்த பக்தி இன்னைக்கு இருக்குதா? இல்ல. கடவுளுடைய பிள்ளைகளை ஒரு செருப்புக்கு 5000 செலவு பண்ற, 1000 ரூபாய் கொடுத்து பைபிள் வாங்க மாட்டேன்ற. அனாவசியமான பொருள் என்னைக்கோ 4 நாள் 3 நாள் செஞ்சு வச்ச சாப்பாடு சூடு பண்ணி ஆர்டர் பண்றாங்க, எத்தாந்து வீட்டுல கொடுத்துட்டு போறான். 2000 கூட 2500 கூட நான் வாங்கிட்டு போறேன். இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையா அன்று சொல்றாரு, தாவீது இப்படி ஒரு தரிசனத்தை பார்த்து, இப்படி அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்து, ஆடுகளை பின்னால போனா இவ்வளவு வசதி வாய்ப்பா இருக்கிறேன், ஆண்டுடைய உடன்படிக்கை பெட்டி இந்த ஒரு துணி சுத்தப்பட்ட இடத்துல இருக்கிறது, இது நல்லது இல்ல, ஒரு கோயில் கட்டப்பாருன்னு சொன்ன உடனே அப்பதான் நாத்தான் வேலு மூலியமா கர்த்தர் பேசுறாரு. இதற்கு தெரிச்சு நாத்தான் வேலு என்ன பேசுறாரு? நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் எத்தனை வருஷம் கணக்கு போட்டுங்க, நான் ஒரு ஆலயத்துல வாசம் பண்ணாம ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும், ஒரு வாசத்திலிருந்து மறு வாசத்துக்கும் போனேன். கரண தட்டி தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரே இடத்துல இருக்கிற ஆள் இல்லப்பா. நான் கல்லா, மண்ணா, மரமா, செடியா, கொடியா, உயிருள்ள தேவன். நான் என்ன செய்யறேன்? என் பிள்ளைங்க யாரெல்லாம் என்ன உண்மையா கூப்பிடுறாங்களோ, உபவாசித்து கூப்பிடுறாங்களோ, வரம் இருந்து கூப்பிடுறாங்களோ, தாவம் இருந்து என்ன கூப்பிடுறாங்களோ, அங்க போவேன், அங்க அவங்களை ஆசீர்வதிப்பேன். நான் ஒரே இடத்துல இருக்கிற ஆள் கிடையாது. நீ எனக்கு கோயில் கட்டிடுவியா? நீ எனக்கு சர்ச்சு கட்டிடுவியா? வானம் என்னது, பூமி என்னது, அந்த சராசரங்களை நாம் படைப்பேன். காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊர் பிராணி, பட்சி, சூரிய, சந்திர கிரகங்களை உண்டாக்குறவன் நான்.
எனக்கு நீ ஒரு ஆலயம் கோயில் கட்டுவியா? நான் கோயில்ல வாசம் செய்கிற தெய்வம் நினைக்கிறியா? இல்ல, நான் உயிருள்ள தேவன். என்னை அழைக்கிற எவ்வளவு யாருக்கு நான் உதவி செய்ய வல்ல தேவனாக நான் இருக்கிறேன் அன்று சொல்ற. கடவுளை எப்படிப்பட்டவர்னா, நீ கூட்டா வருவாரு, கூப்பிடுனா வரமாட்டாரு. நீ தேடினா கண்டடிவ, விட்டுட்டு நான் காலமெல்லாம் அவரை நீ பார்க்க முடியாது. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய மகா அப்படி நாத்தனர் சொல்ற. வாசிங்க 7 முதல் 8 வரை. இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னால் நடந்த உன்னை ஆட்டு மந்தையை எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு எம்எல்ஏவை, எம்பியை போல, பிரைம் மினிஸ்டர் போல, ஒபாமா போல, எவ்வளவு பெரிய 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 மிட்டா மராசர போல, டாடா பிர்லா போல பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு தந்த சங்கீதக்காரன் தாவீது மகனே, நீ போன இடமெல்லாம் உன் கூட வந்து இந்த பூமியில பெரியோர்களுக்கு நாமத்துக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு தந்த. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் தேவன் நல்லவர். பெரியோர்களுக்கு உண்டான நாமத்துக்கு ஒத்த நாமம் உனக்கு நான் கொடுத்தேன். கனம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் தான், உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் தான், உன்னை சமாதானம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் தான், உன்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் தான். அவர் சொல்றார், ஆடுகளின் பின்னால சென்ற உன்னை நான் எடுத்து இந்த பூமியில பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு தந்தேன். கர்த்தருடைய கிருபை. சங்கீதக்காரருக்கு இன்னொரு பேர் என்னன்னா, ஆடு மேய்க்கிறவன். அண்ணன் சொல்றாங்க, கோலியாத்த யுத்தம் நடக்குறாங்க, பால் கட்டிக்கலாம் அத்திப்படை அறைகளையும் கொண்டு போய் தன் சகோதரர்களை கொடுத்து விட்டு பார்த்து வர முடியும். தன் தகப்பனாரைய சாவி ஈசா அனுப்புறாரு. அங்க அண்ணன் தம்பி சொல்ற பேரு, ஆடுகளை விட்டு இங்க என்னடா உனக்கு வேலை, ஆட்டம் வைக்கிற பையனை. அண்ணன் தம்பி சொல்றான், நான் ஆண்டவரே பெரியோர்களுக்கு ஒத்த நாமம் கொடுத்தாரா. எப்படி கொடுத்தாரு? கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய பிள்ளை. பக்தன் சொல்றாரு, எப்படி? அல்லேலூயா, ஆமென். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பன் கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பன் கையில, கண்ணால கண்ணு கலங்குது, கத்தாவும் அன்பன் நினைக்குது, கொரி கொரி கொரி, கண்ணால கண்ணு கலங்குது, கத்தாவும் அன்பன் நினைக்குது. இந்த செல்லு போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, நல்லவனாக்கி அன்னையில் வைத்து கொண்டீரே. இந்த செல்லு போச்சுக்கு நல்ல வாழ்க்கை. சங்கீதக்கார தாவீது பாடுறாரு, ஆண்டவரே ஆடுகளை பின்னால சென்ற எனக்கு இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் கொடுத்து ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த செல்லு போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அன்னையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் ஒரு ஓரையா உந்த நண்பன் கையில, உள்ளமெல்லாம் ஒரு ஓரையா உந்த நண்பன் தன்னால கண்ணுதே, கத்தாவோ அன்பன் நினைக்குதே. கருவில நாதையான தெருவினில் நான் கிடந்த, கருவில நாதையான தெருவினில் நான் கிடந்த, அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே, இந்த நன்மை நான் இருந்து என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நானும் என்று தோதிப்பேன். ஆமா ஆண்டவரே, தாயில்லாத பிள்ளை நான் சங்கீதக்காரத்தோட தாயில சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுல பிறந்த போது என் தாயில உச்சம் வரலாயா. அற்புதமே அதிசயமே உம்மை என்று அற்புதமே அதிசயமே உம்மை நானும் என்று துதிப்பேன். இந்த செல்லு போ
எனக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, இந்த உடையனுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, இந்த ஏழை ஜனத்துக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. தேர்த்திட ஒருவர் இல்ல, ஆற்றிட யாரும் இல்ல, தேர்த்திட ஒருவர் இல்ல, ஆற்றிட யாரும் இல்ல, தூற்றிட பலரும் உண்டு, செத்த வீசம் மனிதர் உண்டு, தூற்றிட பலரும் உண்டு, செத்த வீசம் மனிதர் உண்டு, ஏற்றிட எந்திலக்கை தேற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிட எந்திலக்கை தேற்றும் எந்த தெய்வமே. சத்வரனே சத்வரனே உம்மை நானும் இன்னும் தோதிப்பேன், சத்வரனே எம் பொற்பதமே உம்மை நானும் என்றும் தோதிப்பேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், ஆடுகளின் பின்னாலே சென்ற என்ன அவர் எப்படி வச்சாரா? பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஓபேத்ஏதோம் வீட்டில் 3 மாத காலை இருந்தபோது ஆசீர்வாதம் வந்த உடனே சங்கீதக்காரர் என்ன செய்யறாரு? தன் வீட்டுக்கு கொண்டு வர பிரயாசப்படுறார். அது ஆலயத்தை கட்டுறார். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்க கையால எனக்கு ஆலயம் கட்டாத, உங்க கையால எனக்கு வந்து காணி கொடுத்துடாத, அது உன் பாவப்பட்ட கை, உன் கை, உன் இறுதியும் கெட்டு போன இருதயம், உன்னால அதெல்லாம் செய்யாத, ஒண்ணு நான் வேற யார் மூலியமா செய், கர்த்தருடைய கிருபை சொன்னார். அப்பதான் உன் புள்ள மூலமா எனக்கு என்ன பண்ண ஒரு சபை வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை 1:28 9 வாசம் பாருங்க. என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. ஒரு நிமிஷம் இருங்க. அவர் என்ன சொல்றாரு? சாலமோனுக்கு அப்பா யாரு? சாலமோனுக்கு அப்பா யாரு? யாருமா? தாவீது. சாலமோனு அப்பா யாரு? தாவீது. தாவீது தான் சொல்றாரு, என்னன்னு? உன் தகப்பனுடைய தேவன் உன் தேவன் கிடையாது, என்னுடைய தெய்வம். அவர் சொல்றாரு, உன் தகப்பனுடைய தேவன்னா என் தெய்வத்தை என்ன சொல்லணும்? நீ உன் தெய்வத்தை சொல்லணும், உன் குல தெய்வத்தை சொல்லணும். யாரு? ஆண்டவராகிய பெருமாள் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, வாசிங்க. அவரை உத்தம இருதயத்தோடும், அவரை உத்தம இருதயத்தோடும், உற்சாக மனதோடும் சேவி, உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினா உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால், நீ அவரை விட்டுட்டினா அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அப்பா சொல்றாரு மகனுக்கு, அப்பா மகனே, பெரிய பொறுப்பு உண்மையில கொடுத்திருக்கிறேன். தேவனுடைய ஆலயம், ஒரு கோயில் பொறுப்பு உண்மையில கொடுத்திருக்கிறேன், ஒரு ஊழிய பொறுப்பு உண்மையில கொடுத்திருக்கிறேன். நீ அதை அசட்டியா செஞ்சுட்டுனா சாபம் ஒண்ணு வந்து சேரும். ஒரு கோயில ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தா உன் மரண நாள் மட்டும் உனக்கு என்ன நடந்தாலும் அந்த பொறுப்புல இருந்து நீ விலகக்கூடாது. ஒரு பொறுத்தல் எடுத்தியா உன் மரண நாள் மட்டும் அந்த பொறுத்தை நிறைவேற்றணும். சாக்குபக்கு சொன்னா பாவம் வாசப்பள்ள படுத்திருக்கும். அதுதான் தேவனுடைய கிருபை. அப்படி சொன்னதை நீ செய்யணும். தேடினா கண்டடைவே, வெட்டினா என்றைக்கும் காண மாட்டேன். கதோட பிள்ளையே, ஊழியம் என்பது சாதாரணம் கிடையாது. ஊழியத்தில் ஆசீர்வாதம் வரும், கனம் வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். நீ ஜெபிச்சுனா பேய் ஓடும், பிசாசு ஓடும், அற்புத ஐசியம். உன்னால் லட்சம் பேருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் உன் பேரை பெருமைப்படுத்துவார். நீ கையை உயர்த்தும் போது பேய் பிசாசு அலந்து புரண்டு ஓடும், சமயத்தில் ஆவிலா ஓடும், உன்னை கனம் பண்ணுவார். அதே சமயம் துன்பம் வரும், துயரம் வரும், கஷ்டம் வரும். உன்னை சோதித்து பார்ப்பார், உன்னை கத்து புடமிட்டு பார்ப்பார், உன்னை பொண்ணாக விளவ செய்ய தேவன் காப்பார். அசைக்க கூடாது, பின்வாங்க கூடாது, வராமல் விட்டுவிடக் கூடாது, ஓடி போகக்கூடாது, நிலைத்திருக்கணும். கத்துக்கிறது என்ன நடந்தாலும் அப்பதான் உனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்ல. சொல்றாரு பாரு, உன் தகப்பனுடைய தேவனாகிய ஆண்டவரை
அப்போ தலைமுறை அடுத்த தலைமுறை உன் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போற நீ எத்தனையோ பிள்ளைங்க சரியில்லாம கிடக்குதுங்க. காரணம் தாய் தோப்ப செய்த பாவம், தாய் தோப்ப செய்த துரோகம், தாய் தோப்ப செய்த ரத்த பலி, தாய் தோப்ப செய்த தூஷணம், தாய் தோப்ப செய்கிறத இருமாப்பு, தாய் தோப்ப செய்கிற அநியாய அக்கிரமங்களினால் உன் பிள்ளைகள் நாசமாய் கிடக்கிறார்கள். அதுதான் சொல்றாருங்க. உத்தம இருதயத்தோடு உற்சாகமானதோடும் அவரை தேடணும். கடமைக்கு இல்லை, தேடனா கண்டடைவேன். உன் பணமோ உன் பொருளோ இந்த பூமியில நீ செத்த பிறப்படும் கூட வராது. ஒண்ணு நீ யாரா இருந்தாலும் இந்த செய்தி கேட்கிறாரு, ஒண்ணு நீ பரலோகம் போனோம் இல்ல நரகம் போனோம். நீ எவ்வளவு பெரிய பயில்வானாலோ, சொத்து உள்ளவனோ, பதிவு உள்ளவனோ, பட்டம் உள்ளவனோ, இந்த நாட்டுக்கு பெரிய பொறுப்பு உள்ளவன் மனுஷனா இருந்தாலும் சரி, உண்மையான தெய்வத்தை நீ தேடி அவர் சொல்ற வார்த்தை கேட்டா தான் உனக்கு சொர்க்கம் இல்ல நரகம் நிச்சயம். நீ சம்பாதித்த பொன் பொருள் பதவி பட்டம் கூட வராது. ஒருவேளை பொட்டி ஒன்னா தங்கத்துல வச்சு பூமியில புதைக்கலாம், அது கூட பூமியில தான் இருக்கும், தவிர பரலோகம் வராது, நரகம் வராது. அந்த சொல் உத்தம இருந்ததோட உற்சாகமானதோடு அவரை சேவிப்பாயாக. அப்படின்னா கடவுளை தேடுற நீ, கடவுளை வணங்குற நீ, உன் இஷ்டம் தான், உன் விருப்பம் தான். நீ எந்த கடவுள் வரை கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செத்த இல்லாம பரலோக ராஜ்யத்துல ஜூபஸ்ல உன் பேர் எழுத முடியாது. ஆனா கடவுளை வணங்குற நீ எப்படி இருக்கணும்? உத்தம குணம் உள்ள மகனா மகளா இருக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம். வாசிங்க அன்புக்குரியவர்களே, 2 நாளாகமத்துல சொல்றாரு. 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ அப்பா சொல்றத புள்ள அப்படியே கேட்கிறான். இவங்க யார் தெரியுமா? பெரிய கோடீஸ்வரன் சங்கீதக்காரர் தாவீது. ஆண்டுடைய ஆலயத்துக்கு எத்தனை லோடு தங்கம் கொடுத்தாரு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை லாரி தங்கம் கொடுத்தாரு தெரியுமா? சங்கீதக்காரர் தாவீது எத்தனை டன்னு கொடுத்தாரு தெரியுமா? அவர் வாழ்ந்த காலத்துல வெள்ளி எல்லாம் கீழே நீங்க நடந்து போகும்போது கல்லுங்க செங்கலுங்க கிடைக்கிறதுல தேவையில்லாதது போல, அது போல வெள்ளிங்கெல்லாம் வீதியில குவியல் கோயிலா கொட்டி வச்சிருந்தாங்க. வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் ஏராளம், கோமுதம் பத்மாகரம் சுகந்தம் சொன்னதம் படிக்கப்பட்ட மரதம் மாணிக்கம் பத்மாகரம் சொன்னாங்க சொன்னதனும் சுகந்தி ஏராளமான குவியல்கள் எல்லாம் சங்கீதக்காரர் தாவீது அரண்மனையில அடுக்க வைத்திருந்தார். அவ்வளவு பெரிய பணக்கார முட்டு பையன் யாரு? சாலமோன். பணம் இருக்கிறதுனால, பதவி இருக்கிறதுனால தெய்வ பயம் இல்லாம இருக்க கூடாது. இன்னைக்கு எத்தனையோ பாஸ்டர் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா தரங்கட்டதா இருக்குது. பேருக்கு மட்டும் பாதர் பிள்ளைங்க. சில பாதர்களுக்கு புள்ளியே கிடையாது. ஒரே பையன் வந்திருப்பா செத்து போயிடுவான். அவனுக்கு அடுத்தது வாரிசே கிடையாது. அந்த அடுத்தது அது ஒரு சத்தியம். பலிக்கு பெருகி பூமியை நிரப்புன்னு கர்த்தர் அன்னைக்கு சொன்னாரு. அன்னைக்கே கர்த்தருடைய கிருபை குழந்தை குட்டி பேத்துக்கு மட்டும் கல்யாணம் ஆனாங்க. எப்படி ஜெனரேஷன் வந்துடுமா? இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா கூட வரி அன்னைக்கு வந்து அத்தனை தலைமுறைங்கள்ல ஆண்டவர் சொல்லி இருந்தான், நான் கல்யாணமா அதை கர்த்தருடைய கிருபைனால நான் வாழ்ந்து பரலோகத்துக்கு வந்துட்டு போறேன். அந்த பூமியில ஜனத்தொகை பெருகி இருக்குமா? ஆனால் சங்கீதக்காரர் தாவீது மகனோ சாலமோன் தன் தகப்பன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். தெய்வ பயத்துக்கு கீழ்ப்படுகிறார். ஊழியக்கார் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். தன் தாய் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்து அதனாலதான் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்தில் பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினான். அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் மேல நீ எப்படி இருக்கணும்? பயபக்தியா இருக்கணும். இன்னைக்கு ஒரு சபையில ஒரு பொறுப்பு கொடுத்தாக்கா அந்த சபையில கொஞ்ச நாள் செய்வாங்க, அப்புறம் தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க. சகல காரியம் செய்யற, சந்தா காரியத்துல கடங்காட்சியா நிக்கிற, கடங்காரனா நிக்கிற, எத்தனை லட்சங்களை செலவு பண்ற, எத்தனை ஆயிரங்களை செலவு பண்ற, உன் இருதயம் உத்தம இருதயம் இதுல இல்ல. ஆனா அதுக்கு பதிலா உனக்கு அந்த காரியங்களை, கடவுள் காரியங்கள் எல்லாம் நீ முடிக்காத வரைக்கும் அதுக்கு உண்டான ஒரு தொகை எங்கேயோ செலவாயின்னு தான் இருக்கும். இத நான் சொல்லல, வேதம் சொல்லுது. இது நீ தான் வாக்கு கொடுத்த, நீ தான் ஏத்தின கடவுளுடைய கிருபைனால. அப்போ நீ எங்க விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்புவாயாக. வெளிப்படுத்தும் விசேஷத்துல கர்த்தர் பேசுற எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நம்ம கடங்காரியா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், சங்கீதக்காரர் தாவீது பக்தன் ஆடுகளின் பின்னால சென்றார். சங்கீதக்காரர், நீ ஒரு நாள் உன் பர்ஸ்ல ஒரு 100 ரூபாய்க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பன்னு உன்னையே நீ நினைச்சு பார். என்னைக்கு உடன்படிக்கை பெட்டியாகிய வேதாகமம் உன் கையில் வர கர்த்தருடைய கிருபையால் ஊழியக்காரன் கர்த்தருடைய கிருபையால காரணமா இருந்தாரோ, அன்னிலிருந்து உன் வாழ்க்கையில லட்சங்கள் அல்ல கோடிகளாக மாறக்கூட தேவன் வர வல்லவராக இருக்கிறார். பணம் குறித்த பற்றாக்குறை உன் வாழ்க்கையில இல்லாதபடி உன்னை அநேக ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உன்னை நிரப்புறாரு. இன்னும் நிரப்புவார், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் பெருக செய்வார். ஆனா அவருக்கு ஒரு குறை இருக்குமானா அதையும் கர்த்தர் உங்ககிட்ட சரி கட்டினே இருந்தார். வாசிங்க தேவ பிள்ளைகளை, யோவானுக்கு எழுதின நிருபத்துல 3ஆம் அதிகாரம் கர்த்தருடைய கிருபை வாசிங்க. யோவானுக்கு எழுதின நிருபம் 3:11 ஒரு வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஆண்டவர் சொல்றாரு, யோவானுக்கு 3:16 மெய்யாகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போவதில்லை. போதும், கடவுளுடைய கிருபை. ஒரே பேரான குமாரனாகிய எம்பெருமான இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன், நம்புறவன், அவன் கெட்டு போறது இல்லை. நான் கெட்டு போன மனுஷன், கெட்டு போன பாவியாகிய என்மேல் கர்த்தருடைய கரம் அசைவாடி மாடி, கெட்டு போன உன்னை கர்த்தர் அசைவாட செய்தார். கெட்டு போன உன் வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் புதுப்பித்தார். கெட்டு போன உன் சரீரம், அழுகி போன உன் சரீரத்தை கர்த்தர் மீண்டும் துளிர்க்க செய்து அதை உயிரடை செய்த தேவன் கர்த்தருடைய கெட்டு போக விடுவதில்லை. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போவதில்லை. அப்போ உன் விசுவாசம் பூமியில் இருக்கிற மனுஷனை பார்த்தீங்கன்னா அதையே யோசித்து இருப்ப. பிரஷர் ஏறும், அப்படியே பிரஷர் ஏறிக்கிட்டே இருக்கும், உன்னை பிரஷர் ஏத்திக்கிட்டே இருப்பான். அதையே நினைச்சு இருப்ப. அதை விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்பார். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒன்னில்லாத வந்த ஆண்டவரே, இவ்வளவா நீ நடத்திருக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றையும் கரத்தில் கொடுக்கிற, என்னை ஏமாத்துறோம் உன்னை ஏமாத்துற ஆண்டவரே, உன்னை தொடர்வன் என் கண்ணை தொட்டதா சொன்னியே, என்னை ஏமாத்தல உன்னை ஏமாத்துறான். சோத்திர ஆண்டவரே, பாத்துக்க ஆண்டவரே, போற ஆண்டவரே, வர ஆண்டவரே, பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி போகும்போது நம்ம கெட்டு போறதில்லை. வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகங்கள்ல அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல 12ஆம் அதிகாரம், தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அவரு 12:6 வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இவர் செய்தது ஒரு கொலை குற்றம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவரை பத்தி பிரசங்கம் பண்றாரு, ஆண்டவரை பத்தி சொல்றாரு. இதுல எரிச்சினான பொல்லாத ஆவி ஏதோ என்ன பண்றான், அவர் கொண்டு போய்
பேதுருவை சிறைச்சாலையில போறான். எப்படி போறான்னா சங்கிலி எல்லாம் போட்டு கட்டி. இந்த பூமியில எப்படி தெரியுமா? கொலை செய்வன், கொள்ளச்சேவன், அநியாயக்காரன், அக்குறுமக்காரன் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு அப்புறம் அயன் பண்ண துணி போட்டு சுத்தி நிக்கிறான். ஆமாவா இல்லையா? அநியாயம் அக்குறுமும் இந்த நாட்டு சொத்து வளங்களை கொள்ளடிச்சு குவில் கூலா பல லட்சம் கோடிகளை சுஸ் பேங்க்ல பஸ் பேங்க்ல வச்சிருக்கிறான். ஒண்ணு இல்லாதவன் அவன் ஒரு ஏமாற்றப்பட்டவன் சிறையில இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, இந்த நாடு எப்படி முன்னேறும் கர்த்தருடைய கிருபையில. அது போலதான் நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். குடிகாரன், விபச்சாரக்காரன், வேசித்தனம், திருடு, பொய், அநேக போத வஸ்துக்கள் எல்லாம் சிக்கி சீரிய குடும்பங்களுக்காக தன் வாழ்க்கையை இறைப்பணிக்கு ஒப்புடுத்து உபவாசம் எடுத்து திறப்புடன்னு தேசத்துக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரனுக்கு துன்பம் வருது, துயரம் வருது, கஷ்டம் வருது. அவனை திட்டுறான், அவனை அடிக்கிறான், அவனை வேதனைப்படுத்துறான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் பேதுருக்கு நடக்குது. சிறைச்சாலையில அவர் இருக்கிறாரு. ஆனா இப்போ வாசிங்க 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில சபையார் அவனுக்காக நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா இங்கதான் கொஞ்சம் நீங்க இத்தனை ஆண்டு கால விசுவாசிங்க கொஞ்சம் உத்து கவனமா கேட்கணும். ஊழியக்காருக்கும் விசுவாசிக்கும் உள்ளதான நட்பு எப்படி இருக்கணும்னா, ஊழியக்கார மூலமா ஆசீர்வாதம் பெற்ற நீங்க ஊழியக்காரனுக்கு ஒரு கஷ்டம்னா விட்டுட்டு ஓடிட கூடாது. ஊழியக்காரனுக்கு ஒரு வேதனைனா விட்டுட்டு ஓடிட கூடாது. அவன மனுஷன் தான். என்ன செய்யணும்? நீங்க முடிஞ்சா, உங்களால முடிஞ்சா, மனசு இருந்தா உதவி செய்ய வேண்டிய விதங்கள்ல பொண்ணாலோ பொருளாலோ ஏதோ உதவி செய்யணும். முடிந்தா உதவி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரர் என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணணும். எப்படி பண்ணணும் ஜெபம்? அழுது ஜெபிக்கணும், ஊக்கத்தோட ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என் வாழ்க்கை வனாந்தரமா இருந்தது ஐயா, என் வாழ்க்கை கெட்டு போன வாழ்க்கையா இருந்தது ஐயா, என் வாழ்க்கைக்கு நல்ல விளக்கு, நல்ல வாத, நல்ல வழியை காத்த என் ஊழியக்காரனுக்கு இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. ஆண்டவரே, அவரை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, திறப்பல நின்று உபவாசம் ஏறிடு கதறி ஜெபிக்கணும். அப்படி எப்படி ஜெபிக்கணும்? ஊக்கத்தோடு ஜெபிக்கணும். அதுதான் சொல்றா. எப்படி? தேற்றிட ஒருவர் இல்லை, ஆத்திட யாரும் இல்ல, தேற்றிட ஒருவர் இல்ல, ஆத்திட யாரும் இல்ல, தூத்திட பலரும் உண்டு, செத்தை வீசும் மனிதர் உண்டு, தூத்திட பலரும் உண்டு, செத்தை வீசும் மனிதர் உண்டு, ஏத்திட எம் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே, ஏத்திட எம் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே, சத்பரனே 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 உம்மை நானும் என்று துதிப்பேன். இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாகி. ஆமா, ஜெபிக்கணும். எப்படி? ஆண்டவரே, இன்னைக்கு வாழுது கடவுளை திருமணம் அந்த ஊழியக்கார ஜெபித்த ஜெபத்தார நான் வாழறேன். ஆண்டவரே, என் பிள்ளைங்க வாழுதையா, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், சந்தோஷமான சாப்பாடு சாப்பிடுறேன், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குது ஐயா. என் ஊழியக்கார இப்படிப்பட்ட பிரச்சனை, என் ஊழியக்கார ஆசீர்வதி, என் ஊழியக்கார விடுதலையாக்கு, சுகப்படுத்து, ஜெபம் பண்ணு. இயேசு நாமத்திலே ஊக்கத்தோட, உற்சாகத்தோட, சந்தோஷத்தோட, உபவாசத்தோட தேவனுடைய கிருபையாலே நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைய அதுபோலதான் பேதுருக்கு ஜெபிக்கிறாங்க. விட்டுட்டு ஓடிட கூடாது. அது நல்ல வாழ்க்கை கிடையாது, அது நல்ல விசுவாசி கிடையாது. ஒரு விசுவாசி ஊழியக்காரர்களை விசாரிக்கணும். அப்போ ஜெயில இருக்கிறார்னு கேட்ட உடனே ஊக்கத்தோட அழுது ஜெபிக்கிறாங்க. ஒரு கூட்டம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. அப்படியே விசுவாசிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, ஜெபம் பண்றாங்க. வாசிங்க 12:7. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை
அவன் பேதுரு விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். சீக்கிரமா எழுந்திருன்னு அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விடுதன. கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் தேவப்பிள்ளைய நீ ஜெபிக்கிற ஜெபம் போதனையே வர வைக்கணும். ஒரு விசுவாசி ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும்? போதனையே வர வைக்கணும். அப்படிப்பட்ட ஜெபம் உனக்கு இருக்குதா? அப்படிப்பட்ட விசுவாசியா? எத்தனை சாட்சி ரட்சிக்கப்பட்டு அப்படிப்பட்ட விசுவாசியா? ஊழியக்காரனை குறை சொல்லி சொல்லிக்கிற பொல்லாத ஆவிய, ஊழியக்காரனை அங்கிங்க சொல்லி கோல் சொல்லி சபையை கெடுத்து கத்தோட பொல்லாத ஆவிய நீ மணந்திருந்து உன் குடும்பம் கொடுத்த தரித்திரம் ஒழியாது. அதுல நீ வளர்ந்தியா? எதில் வளரணும்? நீ ஜபத்துல வளரணும். குறை சொல்றதுல வளரக்கூடாது. குற்றம் பிடிக்கிறதுல வளரக்கூடாது. கரப்படுத்துறதுல வளரக்கூடாது. கண்ணால பார்த்தத காலால மறைச்சிட்டு போற விசுவாசி பொறுமை, தாழ்மை, அன்பு, மன்னிக்கிற குணாதிசயம் இருக்கணும். விளைவிடமான எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறார் வேதாகமத்துல. உன் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? தூதனை கொண்டு வருகிற ஜெபமா இருக்கணும். அப்படி ஒரு ஜெபம் இருக்குதா அவனுக்கு? அப்படி ஒரு ஜெபம் இருக்குதா? ஆனா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது, அதிசயம் நடந்து கொண்டு இருக்கிறது. தூதம் ஒரு பக்கம் வரா, சங்கிலி தானா வருது, வெளிச்சம் பிரகாசிக்குது. ஆனா இது எதுவும் விசுவாசிக்க தெரியாது. நீ ஜெபிக்கிற ஜெபம் எங்கேயோ ஒருவன் கட்டில் இருந்து விடுதலை ஆகிறான். கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப எத்தனை பேர் விசுவாசி? அப்ப எவ்வளவு பேர் ஜெபிக்கிற யோசிப்பா? நீ ஜெபிக்கிற ஜெபம் எங்கேயோ ஒருவனுக்கு கட்டு விலகுது. எங்கோ ஒரு சகோதரி ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது. எங்கோ கர்ப்பத்தின் தாயும் பிள்ளையும் கர்ப்பத்தில் போராடி கொண்டிருக்கிறவர்கள் தாயும் பிள்ளையும் கர்த்தர் தாமே பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்ப்ப வேதனை அடைகிற நீங்கள் பெண்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நீங்கள் இருக்க வேண்டும்? கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணணும்? விசுவாசியா இருந்தா ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கணும். ஒக்கத்தோட ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. விடுதலை ஆகுறது தெரியல. தூதம் போயிட்டாரு. தூதம் போயிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்றியா? தூங்கு மூஞ்சி ஜெபம் பண்றேன். தூங்கில இருக்கிறியா தவிர ஜெபம் பண்றதில்ல. தூங்கு மூஞ்சி ஜெபம். எப்ப பார்த்தாலும் தூக்கம். தரித்திரம் வரும் குடும்பத்துல. உன் வாழ்க்கையில தரித்திரம் வரும். உற்சாகத்தோட ஜெபம் பண்ணணும். உற்சாகத்தோட ஜெபிக்கணும். வீடு சுத்தபத்தமா இருக்கணும். உடன்படிக்கை பெட்டி வீட்டில் இருக்குதுன்னா வீடு எப்படி இருக்கணும்? சுத்தபத்தத்தோட சுகபத்தோட இருக்கணும். நீ சுத்தமா இருக்கணும். சுத்தபத்தம் உங்களை நாத்தாடிக்க கூடாது. உங்களை கடவுளுடைய கருவாசம் வரக்கூடாது. வீடு ஆசிரியக்கூடாது. வீடு உள்ள போன உப்புனு கப்புனு இல்ல. உடன்படிக்கை பெட்டி வீட்டுக்குள்ள இருக்குது. உன் இருதயத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. நீ ஜெபிக்கிற பிள்ளை எப்போதும் வாசனை கமல வீசிக்கொண்டு இருக்கணும். ஜெபிக்கிற தூதம் போயிட்டாரங்க. வாசிங்க கடவுள் பிள்ளைகளை 8 வாசிங்க. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடி செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போட்டுக் கொண்டு என் பெண்ணை வாரினார். அல்லேலூயா. கரணத்தை கடவுளுடைய கிருபை. அப்ப பாருங்க, ஒரு ஊழியக்காரனை நிர்வாணப்படுத்தி சிறையில் அடைச்சு வச்சிருக்கிறான். கர்த்தர் விட மாட்டாரு. ஊழியக்காரனுக்கு யார் ஒருத்தர் என்ன செய்யறோம், சபைக்கு யார் ஒருத்தர் என்ன செய்யறோம், ரத்தம் வாங்கி செத்தே போயிடும். அவன்லாம் அதை மாற்று கருத்து கிடையாது. தொட்ட கெட்ட ஊழியக்காரனை கடவுள் அடுத்த ஸ்தானத்துல பார்க்கணும். ஊழியக்காரனை கடவுளுடைய கிருபையால எந்த விதமான குறை சொல்ற கண்ணத்தோட பார்க்க கூடாது. பார்த்த கடவுளுடைய கிருபை ஊழியக்காரனை காப்பாத்த தூதன் இறங்கி வந்துருவான். தேவ கிருபையால அதுல மாற்று கருத்து கிடையாது. நீ எப்படி இருக்கணும்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தூதம் வந்து எல்லாம் சரி செய்யறாரு, விடுதலையாக்குறாரு. கதவு தானா திறக்குது, சங்கிலி தானா விழுது. ஆனா ஊழியக்காரனுக்காக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாச பிள்ளைங்க, சத்தியத்தை கேட்ட விசுவாச பிள்ளைங்க, ஊழியக்கார கரத்தால் ஆசீர்வாதம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைங்க ஊக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க? ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணுமே ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். என்னாலும் நான் ஏறெடுக்கணும்.
வாசித்து கடந்து போகலாம். 12:10. அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டே வந்தபோது அது தானா அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுவாக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா? எவ்வளவு பேரு? ஒரு சிலருக்கு கதவு பூட்டப்பட்டிருக்கும், ஆசீர்வாதம் பூட்டப்பட்டிருக்கும். நீ பிறருக்காக திறப்பலன்னு ஜெபித்தா, ஏன் ஊழியக்காரருக்காக நீ பரிந்து ஜெபித்தா பூட்டப்பட்டிருக்கிற கதவு, உன் பிள்ளைகளுக்காக பூட்டப்பட்ட கதவு, உன் வீட்டுக்காரருக்காக பூட்டப்பட்ட கதவு, உன் தாய் தோப்புக்காக பூட்டப்பட்ட கதவு, அது தானா திறக்கும். யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. தானா திறக்கும். கடவுளுடைய கிருபை. மனம் திரும்பு. எல்லாம் முழங்கால் பண்ணிடுவோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓரா காபாலாதாரானா, ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. உன்னதமானவரே, 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 ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன் திருவடி பாதப்படி எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி 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 நன்றி. ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, உடன்படிக்கை பெட்டி ஓபேதேதோம் வீட்டில் இருந்தபோது கர்த்தருடைய கிருபையால் 3 மாதம் 90 நாட்களிலே அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளையே, உடன்படிக்கை பெட்டி இருந்த தாவீது நகரம் வரும்போது தேவன் சங்கீதக்கார தாவீது ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட கர்த்தருடைய கிருபையால் பிரயாசப்பட்டார். ஏன்? ஆண்டவருடைய கிருபை, அவர் வாழ்வதற்குரிய கிருபை, ஆண்டவருடைய மகாபெரிய இரக்கம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ உங்களுடைய தேவனுக்கு உண்மையா இருப்பார். உத்தம இருதயத்தோட, உற்சாக மனதோட தேவனை தேடும் போதுதான் அவர் உனக்கு கண்டடைவார் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியா? நீ உத்தம இருதயத்தோடு ஆண்டவருக்காக உன்னை ஒப்புக்கொடு. எதிலே நீ தவறி இருக்கிற உன்னை ஆராய்ந்து பார். உன் கதவு தானா திறக்கும். உன் கதவு தானா திறக்கும். ஒருவேளை ஊழியக்காரனை சபித்தியா? இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையே, ஊழியக்காரனுக்கு விரோதமான பல பாடுகளை நீ கொடுத்து கொண்டிருக்கிறியா? இந்த ஊழியக்காரனுக்காக பயங்கரமான சம்பவம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறியா? ஊழியக்காரனுக்கு விரோதமா கேஸ் அது இதுன்னு போட்டு இருக்கிறியா? மனம் திரும்பு. அதனால உனக்கு சாபம், அதனால உனக்கு பிரச்சனை, அதனால உன் குடும்பத்துல கட்டு. கர்த்தருடைய கிருபை. அந்த ஊழியக்காரனுக்காக பரிந்து பேசு. அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபத்துல திறப்புல நில்லு. கர்த்தருடைய கிருபை. உன் கதவு தானா திறக்கும். உன் கதவு தானா திறக்கும். உன் கதவு தானா திறக்கும். ஒரு அபாலா இந்த செல்லு போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாகி அன்னையில் வைத்துக் கொண்டீரே. இந்த செல்லு போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாகி அன்னையில் வைத்துக் கொண்டீரே. இந்த செல்லு போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாகி அன்னையில் வைத்துக் கொண்டீரே. இந்த செல்லு போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாகி அன்னையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் ஒரு ஊரையா உந்த நண்பன் கையில, உள்ளமெல்லாம் ஒரு ஊரையா உந்த நண்பன் கையில. கண்ணால கண்ணு கலங்குது, கர்த்தாவும் அன்பு கிடக்குது. உறவானதாரானமாரா, கண்ணால கண்ணு கலங்குது. ஆவியானவரே, ஆவியானவரே, ஓ தேவனே, நன்றி 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 நன்றி. கண்ணால கண்ணு கலங்குது, கர்த்தாவும் அன்பு கிடக்குது. கண்ணால கண்ணு கலங்குது, கர்த்தாவும் அன்பு கிடக்குது. இந்த செல்லு போச்சுக்கு நல்ல வாழ்க்கை, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தந்தார். உடன்படிக்கைப்படி வேதாகமத்தை எடுத்து போவே ஆசீர்வாதம் பெறுகிறது. வேதாகமத்தை கட்டணம் கொடுக்கும்போது ஆசீர்வாதம் பெருகி போச்சு. உன் வீட்டுக்குள்ள எப்ப ஆண்டவர் வேதாகமத்தை கொடுத்தாரோ அன்னைக்கு ஆசீர்வாதம் பெருகி போச்சு. உடன்படிக்கைப்படி உன் வீட்டுக்குள்ள வந்த போது அது ஆசீர்வாதம் பெருகி போச்சு. கடவுளப்படி அந்த உடன்படிக்கைப்படி எப்படி இருக்குது? உன் குடும்பம் எப்படி இருக்குது? உன் இருதயம் எப்படி இருக்குது? உத்தம இருதயத்தோட நீ தேடும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒண்ணுமில்லாத ஒண்ணு ஆசீர்வாதம் கொடுத்தார். இந்த செல்லு போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாகி உன்னையில் வைத்துக் கொண்டீரே. இந்த செல்லு போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அன்னையில் வைத்து கொண்டீரே. நீ மனம் திரும்பினா உன் கதவு தானா திறக்கும். பூட்டப்பட்ட ஆசீர்வாதமான கதவு தானா திறக்கும்.
எதெல்லாம் ஏமாந்து கிடக்கிறேன் அதெல்லாம் கர்த்தர் தானா கிடக்க தேவன உதவி செய்வார். கதவு தானா திறந்ததா ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு ஒரு பக்கத்துல ஜெபம் ஏறெடுக்கும் போது என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஊழியக்காரனுக்காக நீ ஜெபிக்கும் போது, ஊழியக்காக திறப்புல நிற்கும் போது, என் ஊழியக்காரனுக்கு ஒரு கலச தண்ணி நீ கொடுப்பாயனா உன் குடும்ப ஆசீர்வாதம் செழிக்கும் என்று சொன்னார். நீ அவித்தாலும் சுட்டாலும் என் ஊழியக்காரன் மறக்காதுன்னு சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஊழியக்காரன் சபிக்கிறதை விட்டுவிட்டு, ஊழியக்காரன் தூத்துறதை விட்டுவிட்டு, ஊழியக்காரன் கரை செய்யறதை விட்டுவிட்டு ஜெபம் பண்ணி உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உன் கதவு தானா திறக்க, உன் வியாதி தானா சுகமாகும். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்க மத்தியில நீ அசைவான உன் மகா கிருபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடியனை மூடி மறைத்து நீ பேசின மகா கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தி உலகமெல்லாம் கர்த்தர் கொண்டு போய் அநேக குடும்பங்களில் கதவு தானா திறக்க உதவி செய்வதாக, கட்டப்பட்ட அநேக கதவுகள் தானா திறக்க உதவி செய்வதை ஜெபிக்கிறப்பா. மனந்திரமாத மக்கள் மனந்திரம் பெற்றோர் வேதாகமத்தை கர்த்தாவை ஆண்டவரை கையில் இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் சொத்தத்தோடு பயபக்தோடு அன்போடு ஆசீர்வாதத்தோடு வேதாகமத்தை தன் கையில நெஞ்சோடு அணைத்திருக்க உதவி செய்வதை ஜெபிக்கிற சுவாமி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, புதிய கன மகிமையெல்லாம் உனக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை அவரை செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் எதிராக இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்பிற்கு என்ற சதாகாலங்கள் அடியோடு சகலபரிசுவாடு கர்த்தருடைய கர்த்தரை சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சோதரம் நம்மளை நடத்துவாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்க்கை. ஆமென், ஆமென்.